இனிமேல் அரிசி வத்தல் செய்ய கிரைண்டர்லையோ மிக்சிலையோ மாவு அரைக்க தேவையில்லைங்க. கைவலியே இல்லாமல் குக்கர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ரேஷனில் போட்டிருக்க பச்சை அரிசியை ஒரு 2 கப் எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 கப் அரிசிக்கு 6லேருந்து 7 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகமும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 6 விசிலுக்கு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வைங்க. இப்போ கடைசி 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ தீந்து போன எண்ணெய் பாக்கெட்ல குட்டி ஓட்டையா போட்டுட்டு மேலே ஃபில் பண்ணிட்டு அழகா பிழிஞ்சிங்கன்னா கைவலியே இல்லாமல் சூப்பரான அரிசி வத்தல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் காய வச்சாவே நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் நல்லா காய வச்சுக்கிட்டேன். 1 வருஷம் வரைக்கும் இந்த வத்தல் வந்து கெட்டு போகாமல் நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. வெளியூரில் தங்கியிருக்க உங்கள் உறவினர்களுக்கு இதை பேக் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் போட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக நல்லா பொறுன்னு மொறுமொறுன்னு வந்திருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.